நீங்கள் யூபிஏ மேலே பிரயோகிக்க வேண்டாமா? ஆதவர்சனா மேலே, ஜென்ஜி போராட்டம்னு சொன்னவன் மேலே கொலைக்கேஸில் உள்ள விட வேணாமா? குற்றத்தை தொடர்ந்து இவன் போகிற கூட்டத்தில் எல்லாம் சத்து விழுகிறான்ல. அப்போ ஹேபிச்சுவல் அஃபண்டர் தானே அவன். அப்போ குண்டர் சட்டத்தை பாய்ச்சணுமா இல்லையா இவங்க மேலே? இந்த 6 பேர் மேலேயும் இன்க்ளூடிங் விஜய் மேலே குண்டர் சட்டத்தை போட்டுக்கணுமா இல்லையா? இத்தனையும் விட்டுவிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டு இவர் வந்து பொறுமை காக்கணும், ஒரு நபர் கமிஷன் விசாரணை வரணும் அப்படின்னா விசாரணையை வரவிடாமல் எஸ்ஐடி சிபிஐ கொண்டு போயிட்டான் பிஜேபிக்காரன் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அது நடக்க தான் போகுது, நம்ம கண்ணு முன்னால் வெள்ளிக்கிழமை நடக்க போகுது. அதுக்குரிய பிளாட் எல்லாம் பண்ணி விஜய் வந்து இப்போ பிஜேபி காலில் விழுக வச்சுட்டாங்க. எக்ஸ்போஸ் ஆகிப்போச்சு. விஜய் வந்து பிஜேபியினுடைய ஆளுன்றது ப்ரூவ் ஆகிப்போச்சு, முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து அங்கே கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு டிஜிபிட்ட ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, ஆன்லைன் பெட்டிஷன், இமெயிலில். அப்படி ஒரு தகவல் வருது. அப்படி ஒரு தகவல் வருது. அந்த தகவலில் என்னென்ன கேட்டிருக்காரு, அதாவது சைனா பிரசிடென்ட்டு இங்கே வந்தால் கிரீன் காரிடார் கிரியேட் பண்ணுவாங்கல்ல, இங்கே சென்னையிலேருந்து மகாபலிபுரம் போகிறப்ப எந்தவித சிக்னலே இல்லாமல், ஸ்பீட் பிரேக்கர்லாம் தூக்கிட்டு எந்த தடையும் இல்லாமல் நேராக போனார்ல சைனா பிரசிடென்ட்டும் மோடியும். அது மாதிரி இவருக்கு போனோம். நீ என்ன பெரிய அமெரிக்கன் பிரசிடெண்டா? நீ யாரையா? நீ ஒரு சாதாரண நடிகன். 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான குற்றவாளி. நீ குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளி. நீ வந்து உனக்கு தனி ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டில் இவர் இறங்கும் போது எவனும் ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடாதான், அந்த வழியில் ஃபுல்லாக எவனும் வரக்கூடாதான், மீடியா வரக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது, கிரீன் காரிடார் இவருக்கு போடணும், இவர் போகிற இடத்துல 1 கிலோமீட்டருக்கு மக்களே இருக்கக்கூடாது. பேசாமல் லாக்டவுன் போட்டுருவோமா? லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிடுவோமா? விஜய் வர்றாரு, லாக்டவுன்ப்பா, எவனும் வெளியே வராதிங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவோமா? விஜய் வந்தால் கொரோனா வைரஸ் வருதுன்னு அர்த்தம். விஜய் வந்தால் கொரோனா வைரஸ் வந்தால் எல்லாம் செத்து போயிருவீங்கடா, லாக்டவுன் போட்டு வீட்டுக்குள்ளே இருக்கடான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவோமா? என்ன கேலி கூத்தா இருக்கு. நீ யார்? நீ இவர் ஆஃப்டரால் நடிகன். வசனம் எழுதி கொடுக்குறேன் ஒருத்தன், டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன் ஒருத்தன், ஃபைட்டு சொல்லி கொடுக்குறேன் ஒருத்தன், டூப்பு போடுறேன் ஒருத்தன். நேற்று சொன்ன வசனமே இன்னைக்கு உனக்கு என்னன்னு தெரியாது. நீயே சொல்லியிருக்க ஒரு வசனத்தில், டிவியில் இப்போ போடுறான் எல்லாம் எடுத்து கிளிப் எடுத்து, பிரச்சனையே வர்றப்ப ஓடுறவன் தலைவனாடா நீயே கேட்டிருக்க. நீ கேட்ட வசனத்தை, நீ சொன்ன வசனத்துக்கு உண்மையா நீ நடந்திருக்கியா? அப்போ அதுலேருந்து தெரியுதுல நீ வெறும் வெற்று போலி நடிகன்னு தெரிஞ்சு போச்சா இல்லையா? பிரச்சனை வரும்போது ஓடனமே நீ தானே. நீ என்ன சொன்ன? திரையில வந்து பிரச்சனை வரும்போது நிற்கிற, அதுவும் 40 பேர் அப்படின்னு, அதுவும் 40 பேருன்னு சொல்ற.